யானை முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்துக்கு
அனைவருக்கும் வந்தனம் நமஸ்தே. லப குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு, சிறப்பான ரசிகர்கள். நம்ம ஆண் வர்க்கம் தான் இன்னைக்கு கடுமையா இருக்கு. என்னப்பா சுண்டலா? சுண்டல் மீன். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சுருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயமில்ல. நீங்கள்லாம் அமைதியாக இருந்து வெளியிற வர 5 மணி வரை வெளியிற வர இருந்து நாடகத்தை ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்றுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடகராசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பெருமக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் திண்ண நமக்குன்னு திட்டமிடு கணக்கு திருட்டு கட்டைகளே மற்றும் காஜவாடுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிருந்து நாடகத்தை காண வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என வரவேற்று கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. ஆமாப்பா. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சரி. சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கேட்கணும் வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் யாரா போன வருஷம் நொக்கால ஒளி சொல்லிப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. சரியா சுடிதார் போட்டு 11:45 ஸ்பீக்கர் பக்கத்தில் நில்லு, நான் கல்ல விட்டு எறிவேன், எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. இன்னும் சில ஆளுங்க பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. இன்னும் சில பேர் வீட்டுல இருந்தா பருப்பு வாங்கிட்டு வா, உளுந்து வாங்கிட்டு வா, கொலையா கொண்டு வருவா அப்படின்னு சில ஆள் வந்திருப்பாங்க. இன்னும் சில ஆளு எதுக்கு வந்தோம்னே தெரியாம வந்திருப்பாங்க. இன்னும் சில ஆளு ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. தலைவன் அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் வீட்டில் தூக்கம் வரும் அப்படின்னு சில உறுப்பு வந்திருக்கு. இன்னும் சில ஆளுங்க என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்னே தெரியாம வந்திருப்பாங்க. என்னவோ கிட்ட ரேடியா பாடுது, நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்திருப்பாங்க. எல்லாரும் அமைதியா இருந்து வெளியில வரை இந்த நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடக கலை தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நம்மளெல்லாம் இந்த ஊரில் இருந்து காக்கிறவள் அந்த காளியம்மன், தீராத வினைகளை தீர்த்து வைப்பவள் இந்த காளியம்மன், கேட்ட வரம் தந்திடுவாள் இந்த காளியம்மன். இந்த நம்ம எல்லை மந்தை நடுவிலே இருந்து நம்மளை காக்கக்கூடிய அந்த காளியம்மன், சித்தி விநாயகர், இந்த முத்தாளம்மன், அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம் என்பதை தெரிவித்து கொண்டு நமது காளியம்மனை வணங்கிவிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சிடுவோமா? ஹலோ ஹலோ மாநில ஏற்றுங்க, மாநில சிங்கிள் எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ அவுட்டு போயிடுச்சு. ஹலோ எக்கோ குறைங்க சார், சிங்கிள் எக்கோ வச்சா. ஹலோ ஹலோ எப்பதான்டா பாட போற? தம்பி ஆலமனம் பண்றாங்க, என்னவோ சொல்றாங்க, என்னன்னு தெரியலங்க. பாரு யாழ்ல இப்ப என்னடா, குடும்பத்தோடு அயன்றட்டி வட்டி வருவோ இந்த குறைகள் எல்லாம் காளியம்மனு கிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் காளியம்மனு கிட்டே சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், கவலை வந்தா காளியம்மனை நினைப்போம். குடும்பத்தோட ஓடியா குடும்பத்தோட ஐநட்டி வட்டி வருவோம். இந்த குறைகள் எல்லாம் காளியம்மன் சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் காளியம்மன் சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம்.
தெய்வம் அது காளியம்மன் தான். நாம் வருவோம். குறைகள் எல்லாம் காளியம்மன் முத்தாரம்மன் சித்தி விநாயகருக்கு சொல்வோம். நேத்தைய திட்டுவார் காளியம்மன் தான், நேத்தைய திட்டுவார் காளியம்மன் தான், நிறைவேற்றி வைப்பதுமே காளியம்மன் தான். போடியா நிறைவேற்றி வைப்பதுமே காளியம்மன் தான். போடுறா தெய்வமுமே காளியம்மன். கருங்காலி கம்பெடுத்த காளியம்மன் தான், கருமங்களை தித்திடுவா காளியம். ஓடியா கர்மங்களை தித்திடுவான் காளியம்மன் தான். ஆட்டமாடி வாராளையா காளியம்மன் தான், மாடி வராளையா காளியம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே காளியம்மன் தான், ஆதரிக்கும் தெய்வமுமே காளியம்மன் தான். குடும்பத்தோட வருவோம், நாம் வருவோம். குறைகள் எல்லாம் காளியம்மன் சொல்வோம். மலே நல்லா கைதட்டி 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 நல்லா உற்சாகத்துக்கு அன்பு உறவுகளே. ஏன்னா கைதட்டினாத்தான் நம்ம நாடகத்தை நல்லா ரசிக்கிறோம் தெரியும். கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். ஆமா, மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்ப கடுக்கும். நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போய் படிச்சு பொழக்க. நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணும். இந்த கத்துறான் இல்ல இவன் போல நாளைக்குல இருந்து 2 நாளைக்கு பள்ளிக்கூடம் போகவே மாட்டேன். எப்படி போவாங்க? இப்படி இதுக்காகத்தான் நாடகமே பார்க்குற முன்னால் உட்காந்து ரொம்ப சிறப்பான நாடகம் அமைதியாக இருந்து எல்லாரும் நாடகத்தை ரசிகனை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் மண்ணாங்கனர் பேரூராட்சி அயன் ரெட்டியப்பட்டி கிராமத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் 5ஆம் ஆண்டு வைகாசி மாத பொங்கல் திரு உற்சவ விழாவை முன்னிட்டு நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் நாடகத்தை காண வருக. அம்மன் அருள் பெருக. பரவு வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவு கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மண்ணாங்கனர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் கோவில் விழா கமிட்டியாளர் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிகிரும நாடகம் சேர்ந்திருப்பார். பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தால் சரி, தெரியாதவளாக இருந்தால் சரி, தெரியப்பட்ட கடமை அன்பப்பா மேலப்பட்டு சேர்ந்த கேபிஏ காளிமுத்தவர்கள் விரங்கமடையிலே வேடன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சுட்டியும் அன்பு சௌரி மன்னார்குடியைச் சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் விரங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை பார்த்தாலும் நாடகம்தான் முக்கியம் என்று இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்திலே நாரதரா அடிக்க காத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி உடப்பம்பட்டியைச் சேர்ந்த ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் இவரங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகலை புதுவையைச் சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் இவரங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள்.
நெஞ்சு நிற்கும் பூங்காத்து எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் நோக்குவோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்சு துவக்கிற ராகம் இது எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் நோத்து அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதினாளோளம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச கொத்துதடி இளமானே தத்தளிக்கும் கொத்த கிளி தாவுதடி வெட்டுக்கிளி நிலம் தேடும் கிளி எங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் நோத்து ஆத்தோர வேலி கட்டி நந்தவனம் போட்டேன் அதில் அழகான மலர் செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன் பூமலர வந்ததெல்லாம் புத்தமுத வாசமடி பூப்பறிக்க வந்த மழை புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூடு பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடும் நீ எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் நோக்குவோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும் அடிமானே உன் நெஞ்சு துவக்கிற ராகம் இது எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து பாலே ரொம்ப சிறப்பாக சித்த கைதட்டின 3 பேருக்கு சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எம்பாட்டு நெஞ்சில் நிற்கும் பூங்காற்று ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு சாலைக்கு நெஞ்சு ஆர்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அப்பா பன்னாங்கொம்பையை சேர்ந்து அண்ணாதுரை அவர்கள் விறகு மறையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள் எல்லாமே எக்கோ வர மாதிரியே இருக்கு
கனியனே ரொம்ப சிறப்பாக நம்ம சத்தம் போடாமல் இருக்கணும் ரைட்டா. நாடகத்தை நின்னே கெடுத்துருவேன், இல்லைன்னா நான் கெடுத்துருவேன் நாடகத்தை. ரொம்ப சிறப்பாக ஏபிசிடி எத்தனை எழுத்துறா டேய் அவனை கூப்பிடுவேன். ஏய் பல தலைவை சிக்கிட்டான்டா. ஏபிசிடி எத்தனை எழுத்துப்பா? ஒன்று தான்டா. 26ல் 36 வச்சுன்னா எத்தனைடா? அதுவே தெரியல, என்ன சொல்லுன்னு தெரியல அவனுக்கு. வவல் செலுத்து எத்தனைப்பா? வவல் செலுத்து எத்தனைப்பா? டேய் யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரு? நாளையில இருந்து என் சகலைட்ட டியூஷன் எடுக்கிறான். தான்டா கரெக்டு. 5 தான்டா. நல்லா படிக்கணும்பா ஐயா, படிக்கணும்டா. நல்லா படிக்கணும், இல்லைன்னா தண்ணி இன்னியே குடிச்சு சண்டை இழுக்கணும் ஊரில். நீ அடுத்த வருஷம் சண்டை திருவிழாவில் சண்டை இழுத்துருவேன். பார்க்கல இன்னும் பேச மாட்டேன். கடுப்புல என்ன திட்டுவேன். தாயிலி வந்து திட்டுறேன் நம்மளை அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டுவேன். பப்புன்னு முகரை பாரு பொலியறது மாடு மாதிரியே நிற்கிறேன். மனசுக்குள்ளேயே திட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக செத்த அன்பு பார்க்க நெஞ்சார்ந்த அமைதியாக இருந்தாசி. அப்பா ஜாலியாக இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருந்து நாடகம் உங்களை சிரிக்க வைக்கிறக்காக நாங்கள் வந்திருக்கோம். நல்லா எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இதே மாதிரி வருஷம் நாடகத்தை வச்சு வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் இந்த அங்கே உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த திருவிழாவே கொண்டாடுறது. ஊரில் பல பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனை இருக்கும், இடத்து பிரச்சனை இருக்கும், காசு பிரச்சனை இருக்கும், வப்பாட்டி பிரச்சனை இருக்கும், வீடு தாண்டினது பிரச்சனை இருக்கும், நகை பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லா சாதி மதமும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடாயை வெட்டி எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக திருவிழா கொண்டாடணும். அப்போதான் திருவிழா. ஆனால் இன்னைக்கு தான் நம்மால் நிறைய தண்ணியை போட்டு சண்டையை இழுப்பேன். அப்படி குரூப்லாம் இருக்கு. எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் போய் தெரிவித்து கொண்டு நல்லா ஒரு பாட்டு முடிஞ்சால் நல்லா கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புண்ணன் புதுகையைச் சேர்ந்து கண்ணன் அவர்கள் விரங்கமடையிலே ஆல்ரவுண்ட் முகர்சிங் சேர்ப்பார்கள். நம்ம நாடகம் லேட்டாலும் பரவாயில்ல, நல்லா பொறுமையாக வாசிங்க. நல்ல நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம ஏரியா. பேச குறிச்சிருக்கோம். Thank you.
கைதட்டி அத்தனை அன்பு சொல்லுங்க, நெஞ்சார்ந்து நன்றி. ஆனால் இது மாதிரி வாசிப்புனா நம்ம ரெக்கார்டிங் தேட்டரில் பெரிய பெரிய கச்சேரிலாம் பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பாக இசைத்த நல்லா முகர்சிங் லேசாக இசைக்கையில் லேசாக நாக்கு மிசாச்சுன்னா நாக்கு வெட்டி போடும். ரொம்ப சிறப்பாக சகல நீ இதை கத்துக்கிறேன்னு 2 நாள் வாங்கிட்டு போனீங்க, என்னடாச்சு? நம்ம வீட்டில் வேணாம் இல்லடா. ஏன்டா? எதுக்கு? என்ன காரணம்? நீங்க நக்க முடியாது அப்படின்னு. என்னது? ஐயா வீட்டில் நான் தான் சமையல் மாஸ்டர். அப்படி சொல்றா? உப்பு பார்க்க வைக்க நீங்க அது பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் விரைவில் தாளம் செய்வார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கர செஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோயில் கமிட்டியாளர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். கோயில் கமிட்டியாளர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு மருதமணி கார்த்திகராஜா நாடக கலைக்குழு சின்கம்பெனி அன்புலகளை சார்ந்து நன்றியை நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபரப்பு அமைச்சர்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்புவதற்கு ஒளிவலை அமைப்பு கல்லூர் அணி சிவா சிவா போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டு ஒளிபரப்பு உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடியா. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கனு, அந்த உபசரிப்பு முட்டைக்கு முட்டை, என்ன வேணும் ஏது வேணும்னு உண்மையிலே அந்த கோயிலில் வெட்டின கிடா குட்டிய வர்றவங்களுக்கு தானே. இங்கே அவங்க சில ஊரில் வெட்டி அவங்களே தின்றுவாங்க. இங்கே அப்படி இல்லையா, தெய்வத்துக்கு எந்த வெட்டுற கிடாய வர்ற கலைஞர்களுக்கு ஊரில் முக்கியமாக வர்றவங்க யாரும் நாடகம் பார்க்க வர்றவங்களுக்கு அந்த தான் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு, அருமையான உபசரிப்பு, என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி. நன்றி. எனக்கெல்லாம் சாப்பிட முடியலை, நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ்,
புதுகையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் இவரங்கமனையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி அரச்சமாவ அரப்போமா துவச்ச துணிய தவப்போமா ராம கதைய கேப்போமா உள்ள வளர்த்து பாப்போமா எம்மா 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 எம்மம்மா. பல அருமையான பாடல். அம்மாடி ஆத்தாடி அரைச்ச அம்மாவே அரைப்போமா துவச்ச துணியே துவப்போமா ராமகதைய கேப்போமா. அருமையான பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்களா தத்துவத்தை? ஒரு காதல் வந்துருச்சுன்னா அரைச்சமாவே அரைப்பாங்க, துவச்ச துணியை துவப்பாங்க, அப்புறம் சட்டி கொண்டு அந்த பொம்பளை பிள்ளைக்கு அழைச்சி கொடுப்பேன். வீட்டில் யாராவது கடைக்கு போக சொல்றது ரொம்ப எரிச்சல உனக்கு இதான வேலை. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சாலைக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் காத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடி பொதுமக்கள் பெருந்திரளாக வருகே வருகே. பொதுமக்கள் அனைவரும் நாடகத்திற்கான அன்பு அழைக்கின்ற இப்படிக்கு கோவில் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அயன் ரெட்டியப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணியை தொடர்பு கொள்ளுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நீங்கள் எத்தனை நாடகமோ எத்தனை ஊரில் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம ஊரில் நல்ல தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு இன்றைக்கி நம்ம ஊரில் நடக்கிற நாடகம் வள்ளி திருமண நாடகம் இல்லை. என்ன சார் திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். எப்படியா வெள்ளி திருமணம்? வந்திருக்க கலைஞர்லாம் நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. ஒரு 2 மணி 2:30க்கு மேலே தெரியும் வள்ளி திருமணமா இல்லை வெள்ளி திருமணமான்னு. அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஆண் வர்க்கம்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாத்தான் போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையா வாழவே முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் தான் ஒற்றுமை. ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். பைப்புல தண்ணி மட்டும் புடிச்சுக்கிட்டு லேசா குடத்தை மட்டும் இடிச்சிடட்டும். இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தான் வச்சிருக்க, கிளர் கூட பைக்கில் ஏறி போன திடுன்னு போனேடி, உன்னைய பத்தி தெரியாது அப்படின்னு மண்டை உள்ள வர பேசுங்க. நம்ம ஆணுவருக்கு அப்படி இல்லை. எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி, வெட்டுறேன் குத்துருவேன் நோத்தா நோம்மான்னு சொல்லி அதோட வேலையை முடிச்சிருவேன், அன்னையோட வேலை முடிஞ்சிடும். பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள்லாம் பொறுமையின் பொக்கிஷம். ஒரு விஷயத்தை சொன்னோம் வச்சுக்கிறோங்க, இப்போ சொன்னோம் வச்சுக்க, தங்கராஜ் கொண்டாட்டிய சுப்பிரமணி வச்சிருக்கேன், இப்போ சொன்னோம் வச்சுக்கோங்க, அது விடியுமுனே சிங்கப்பூர் சீனா துபாய் போயிடும். அம்மா ஆண் வர்க்கம் இல்லை. தண்ணியை போட்டானாலும் ரொம்ப பொறுமையாக இருப்பேன். அவர் கட்டிங்க காட்டில் கட்டி கூட போச்சுன்னா முனியராஜ் கொண்டாட்டியை நான் தாண்டா வச்சுருக்கேன், இப்போ நான் வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன். நம்ம குரூப் உள்ள அப்படித்தான். அதனால் அமைதியாக இருந்து எல்லாரும் நாடகத்தை ரசிக என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட்டோம். தம்பியெல்லாம் எல்லாரும் நல்லா படிக்கணும். ஆத்தாப்பன் சொல்கிற கேட்டுக்கிட்டு நல்லா படித்து எல்லாரும் தண்ணி வண்ணியை குடித்து கஞ்சா அஞ்சா போட்டு நல்லா தெரியணும். ஏப்பா நல்ல நல்ல புத்திமதி சொல்கிறா. ஆமாம், அப்படித்தான் சொல்லணும். அதனால் என்ன, குடி தான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. குடிய சரக்க குடித்து பல குடும்பம் தெருவாக போச்சு. அதனால் சரக்கு போடுறதெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப கவனமாக இருக்குன்னு தயவு செய்து கும்பிட்டு கேட்குறேன். என் அன்பு தம்பியில் அண்ணன் தங்கச்சி அண்ணன் அப்பா எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா குடி தான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. நம்ம குடிச்சு விட்டு அப்புறம் பொண்டாட்டி சரியில்லை மயிரை பிடுங்கிட்டு போயிட்டான், வேற ஆளை கூட்டிகிட்டு போயிட்டாங்கிறது. இவன் தண்ணியை போட்டு அந்த பிள்ளையை போட்டு சித்திரை வரிச்சு குழந்தை இல்லை அது இல்லைன்னு சொல்லி பாவம். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், பைக்கில் ஓயில ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா நம்ம சரியாகத்தான் போவேன், எவனாவது வந்து கவுட்டுக்குள்ளே விட்டுருவேன். அதனால் தயவு செய்து வண்டியில் போகிறலாம் ரொம்ப கவனமாக போங்க. தலை கவசம் அணிஞ்சு போங்க முதல்ல. ஏன்னா காவல்துறை அதிகாரி நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க.
எதுக்கு தலை கவசம் மட்டும் அவங்க பொண்டாட்டி உள்ள நல்லா இருக்கவா? அதுதானே. நம்ம நல்லதுக்கு தான் தலை கவசம் மண்டையில அடிபட்டா மண்டை அடிபடாமல் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ காலு கையோ அடிபட்டா காலை தச்சிடலாம், காலை தச்சிடலாம், கையை தச்சிடலாம், இடுப்பை தச்சிடலாம். ஏன்னா தலைக்கவசம் அவசியம் முக்கியம். ஆமாம், தலைக்கவசம் அவசியம் முக்கியம். பைக்கில் போயில ரொம்ப கவனமாக போங்க என்பதை தெரிவித்து கொண்டு வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் உங்களை கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா சில ஆளுகளுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி 10 வருஷம் 5 வருஷம் குழந்தையே இல்லாமல் இருக்கும். குழந்தை இல்லாமல் தாம இருக்காங்க. நேற்றுலாம் ஒரு பொம்பளை வீடியோ பார்த்தேன். அவள் பழசாதி முண்டே என்ன செய்யறதுன்னே தெரியலை. ஒரு கள்ள தொடர்புக்காக அந்த பிள்ளையை போட்டு 91 லட்சம் சுட்டுருக்காங்க. 1.5 வயசு பயலை போட்டு தொடுத்தேன், தலைவால போட்டு அடிக்கிறேன். மேலும் குழந்தை இல்லாமல் பெரிய வேதனையாக இருக்குது பாவம். ஒரு 1.5 வயசு பயலை 2 கையும் காலையும் ஒடிச்சு கொண்டே விட்டாங்க கள்ள காதலுக்காக. தயவு செய்து உங்களுக்கு கும்பிடு கேட்குறேன். குழந்தை இல்லாமல் தவம் இருக்காங்க நிறைய பேர். குழந்தையெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறங்க. அன்பு சொந்தங்களே, அன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு 3 வயசு பையன் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. காரை போய் கதவை திறந்துட்டேன். சரி, கதவை திறந்து காருக்குள்ளே போயிட்டேன். கதவு லாக் ஆகிக்கிருச்சு. சரி, உள்ள தித்திரிக்கிறேன். அவருக்கு சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், பார்த்தா தித்திரிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்தே போயிட்டேன். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நான் வளர்த்த ஆத்தாக்கா, அண்ணே, அக்கா, தங்கச்சி, குழந்தையெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன் என்பதை தெரிவித்து கொண்டு, ஆமாம், தயவு செய்து கும்பிட்டு கேட்குறேன். குழந்தை முக்கியம் என்பதை தெரிவித்து கொண்டு, ஐயா யாருக்குண்ணே பொன்னாட ஊற்றணும்? பொன்னாட ஊற்றணும் யாருக்குண்ணே? நம்ம ஆளுக்குதானா? அதைத்தான் கேட்டேன், வேற என்ன? இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆறுமணிய கலையரசு அன்பு சகலை புதுகையைச் சேர்ந்த DR மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பொன்னாட ஒத்தையில் கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. பொன்னாட ஒத்தையில் கை தட்டணும். அப்பத்தான் கை தட்டினா ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கை தட்டலாம் வேங்கிறதுலாம் எதுக்கு பொன்னாட? மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அப்பா பன்னாங்கும்புவை சேர்ந்த அண்ணாதுரை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு அண்ணன் சென்னை கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் புதுகை சுகனியா மல்லிகை கடை ஓனர் நீலகண்டன் அன்பு மாமா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு சகலை திணையத்துறை சேர்ந்த விஜய் டிவி புகழ் பப்புன் படத்தின் நடிகர் எனது அன்பு சகலை திணையத்தூர் கார்த்திக் ராஜா தெம்மாங்கு குரலூன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்திருக்கும் ஒளி அமைப்பு சிவா ஒளிபரிக்கு உரிமையாளர் அன்பு சகோதரருக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு வருகின்ற காவல்துறை அன்பு ஐயா அவர்களை மேடைக்கு வருகென வரவேற்கின்றோம். இங்கு வருகின்ற காவல்துறை அன்பு ஐயா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மற்றும் எங்கள் நாடகத்தினை சிறந்த முறையில் பிடிஏ குறைச்சிருக்கிற பாசமிகு அன்பு யூடியூப் சேனல் கோமாளி ரசிக நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அண்ணே கனி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் போத்திரும் ஒரே வாக்கில். கனி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சீன் ஆபரேட்டர் அன்பு தம்பி சுரேஷ் அண்ணே இந்த சீனுக்குள்ள விட்டு கொடுங்க. எங்க அவன்? சரி விட்டு கொடுங்கண்ணே. மற்றும் இபியிலிருந்து வருகின்ற அன்பண்ணன் அவர்களை மேடைக்கு வருகென வரவேற்கின்றோம். அருள்மிகு சித்தி விநாயகர் காளியம்மன் முத்தாளம்மன் கோயில் திருவிழா
ஒவ்வொரு ஆண்டும் சீர் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சிங்கப்பூர் போன்று நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் காலங்களிலும் நம்மளோட இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இதே மாதிரி ஒவ்வொரு நாடகம் இந்த மாதிரி நம்ம நம்பித்தான் நாடகம் கரகாட்டம் இருக்கு. தமிழர்களுடைய பண்பாடு என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கமிட்டியாரை ஒன்று சேர்த்து ஒற்றுமை இருக்கணுங்கிறத நாடகம் கரகாட்டம் நடத்துறது. தமிழருடைய ஒற்றுமை எந்த நாட்டிலையும் கிடையாது. நம்மளை நம்பித்தான் மற்ற நாட்டில் எல்லா மாநிலங்களுமே நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சீரும் சிறப்பாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் தம்பி சீன் ஆபரேட்டர் அன்பு தம்பி சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கவுன்சிலர் அன்பையா அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். கவுன்சிலர் அன்பையா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த ரோட்டில் பைக் இருக்குது, தயவுசெய்து கொஞ்சம் ஓரமாக நின்று பாட்டுங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் நின்று பார்க்கணும். இன்னுமே தான் கூட்டம் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லேடிஸை கட்டி பிடிக்கிற சீன் இருக்குது. அந்த சீனுக்கு கூட்டம் வீட்டில் இருக்காருன்னா பொத்துக்கிட்டு வந்துடும். அதை மட்டும் முக்கியமாக சொல்லுவான்டா. அதே அந்த சீனுக்கு தான் என் தம்பியெல்லாம் இருக்கா. ஏ மருதமணி பயணா அப்பன்னு இப்பன்னு 4 பேர் சேர்ந்து சப்பருடா. இந்த தயவுசெய்து இந்த ரோட்டில் இருக்க பைக்கை கொஞ்சம் ஓரமாக வைங்க. ஏன்னா நாடகம் பார்க்க வருகின்ற இந்த ரசிகர்களை வருகை என வரவேற்கின்றோம். நம்ம ஊர் ஏட்டையா செல்லப்பிள்ளை அண்ணன் வெங்கடேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வாங்கண்ணே, கைதட்டி 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 எல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்திக்கப்பா. உள்ளூர் ஏட்டையா வர்றாரு, கொஞ்சம் கைதட்டி உற்சாகம் பண்ணுங்க. பாசம்புள்ள பாண்டியரே பாவலரே ஹலோ, கிலோ வைங்க, தயவு செஞ்சு கிலோ வைங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஊருக்காரவங்க எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நாளைக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி இருக்கு. ஏத்துவாப்ல ஏத்துவாப்ல உங்களை தானே ஏட்டையா கரெக்டா ஏட்டையா ஆக்கியிருக்காங்க. கரெக்டா இருக்கு. எங்க வீட்டுல எங்க வச்சா ஒரு ஆள் ஏட்டையா இருக்காரு, என் வீட்டு செல்வராஜ். நாளைக்கு வந்து நம்ம ஊர்ல ஆடலும் பாடல் நிகழ்ச்சி ரெடி பண்ணி இருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு நம்ம ஊருக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கி கொடுங்க. நம்ம மக்கள் நான் இங்கனக்குள்ள வேலை பார்க்குறேங்கிறதுக்காக நான் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ரெடி பண்ணி கொடுத்திருந்தாலும் போய்க்கு நாம் நல்ல ஒரு முயற்சி எடுக்கணும். 4 பேருக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். நீங்கள் மரியாதை கொடுக்க அடுத்து நம்மளுக்கு பர்மிஷன் வந்து யாரை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதைக்கு வந்து நான் இங்கனக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு நிலைமைக்கு ஹைகோர்ட்டுக்கு போய் நீங்கள் நாளைக்கு நடக்கிற ஹைகோர்ட்டு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி ஹைகோர்ட்டில் போய் நீங்கள் வாங்கணும். நான் இங்கனக்குள்ளே இருந்ததுனால உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் இனிமேல் உங்களுக்குள்ளே என்ன வேறுபாடு இருந்தாலும் சரி, பாகுபாடு இருந்தாலும் சரி, அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த காளியாத்த முன்னாடி எந்த ஒரு இதுவும் வைக்காமல் உங்களுடைய நேர்த்தி கடனை நீங்கள் செலுத்துறதுக்கு முழு காரணமாக நீங்கள் இருங்க. உங்களுக்கு கண்டிப்பான அந்த காளியாத்தா உங்களுக்கு வர கொடுப்பால். கண்டிப்பான இது என்னுடைய ஆசீர்வாதம். என்னுடைய ஆசீர்வாதத்தோட காளியாத்தோடைய ஆசீர்வாதம். இதுவரைக்கும் 2 தடவை நான் வந்து வேப்பங்களை எடுத்ததே நான் அக்கினி சட்டியை எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் வெறும் கையால் அக்கினி சட்டி ஏற்றி நான் கொண்டு வந்து செலுத்தியிருக்கேன்.
அதனால தயவு செஞ்சு அந்த காளியாத்தால மனசோர நினைக்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்மளும் நான் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல நல்லபடியா நடக்கும். இதனால எந்த ஒரு குறைபாடு கிடையாது. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு நான் பொறுப்பு, முழு ஒத்துழைப்பு நானே கொடுக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க. நம்மளுடைய சகோதரர், என்னுடைய மச்சினன், என்னுடைய மாமன், என்னுடைய மைத்தினர், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துக்குருவோம். வருகின்ற காவல்துறை அன்பையா அவர்களுக்கு ஐயா இன்னொரு ஐயா வந்திருக்கீங்க. ஐயா மேடைக்கு வாங்க. அந்த ஐயா காவல்துறை ஐயாவுக்கு பொன்னாட ஊத்துங்க. எல்லாரும் கரவா சொல்லுங்க. நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. பொன்னாட ஊத்துல போ. நல்லா கை தட்டி. போலீஸ் ஐயா நம்மளை பிடிக்க வந்திருக்காங்க. எங்க சிறப்பான முறையில் வேற யாருக்கு போத்தருமானே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்கின நன்றி என்று கலந்த வணக்கம். ரொம்ப சிறப்பாக உரையாடிய காவல்துறை நம்ம ஊர் ஏட்டையா அன்பையாவுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. எல்லாரும் நல்லா ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒழுக்கத்தோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க என்பதை தெரிவித்த அந்த ஏட்டையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்க நன்றி நிகழ்ந்த தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா வாரே நன்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா உடக்கிற ஓரத்தில் உடக்கிற ஓரத்தில் உனக்காக காத்து நிற்பே. உன்னோடு நான் உன்னா பேசணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உடக்கிற ஓரத்தில் உனக்காக காத்து உன்னோடு நான் உன்னா செய்யணும். அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தனனனனனா தனனா 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 தந்தனனனனனா தந்தானனா தந்தானானனா தனனானா தன்னானனா தன்னானானனா. அப்பகல துக்கமில்ல ஆசாத்தி உணரப்பு போர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓட்டிருப்பு. அப்பகல துக்கமில்ல ஆசாத்தி உணரப்பு போர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓட்டிருப்பு. நீ இருந்த போது மடியே அனைத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறையிற பக்க வந்தாக்கா அண்ணல் பார்வே ஏனோ பார்க்கிறே. நீ இருந்த போது மணி நித்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா ஓடுற கண்ணால் கண்டா பின்னால் மறையிற பக்க வந்தாக்கா அண்ணல் பார்வே ஏனோ பார்க்கிறே. உனக்கர ஓரத்தில உனக்காக காத்து நிற்பே. உன்னோடு நான் உன்னா பேசணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். கண்ணூரங்கு நேரமெல்லாம் கண்மணியோ கனவா கட்டி அணைக்கிறண்டி தலையணைய ஓடு
பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உண்மை அன்பால் தானே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே உனக்கரை ஓரத்தில உனக்காக காத்து இன்னொரு நான் ஒன்னா சேரணும் நாளே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் ஆசாத்தி உணப்பு போத்தி படுத்தாலோ போகவில்லை ஒன்றிருப்பு உனக்கரை ஓரத்தில உனக்காக காத்து உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் அடி உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து வந்து நிற்க வேணும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஹோய் தானும் என்ன போத்த வேணும் ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோளதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோளதானே வெறுந்தர விரிப்புலதான் படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோளதானே இரைச்சல காயும் போது வானவில்லா தெரியும் வித்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் ஆத்தா ஒன்றேட அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேட ஆக்கா கட்டி பழகினது
சேலையாகும் உன் சேலதானே பண்ண பூஞ்சோளதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலே ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறகவோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் அம்மாவோ வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேட அந்த ஆகாயத்தை போட ஆத்தா ஒன்றேட அந்த ஆகாயத்தை போட தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலை துவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன பூத்த வேணும் ஓ, செத்தாலும் என்ன பூத்த வேணும் ஓ, செத்தாலும் என்ன பூத்த வேணும் ஓ, செத்தாலும் என்ன பூத்த வேணும் இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு தங்கச்சி சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. ஓ மை காட். என்னையா பொன்னாடை போத்தும் போதே ஓமை காட்டுங்கிற? ஏன் அப்படி என்ன பண்ணாரு? இருங்க இருங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்காம இருங்க. பாக்கு பாக்கு வெத்தல பாக்கு. எப்பதாங்க போடுவீங்க? எவ்வளவு நேரம் தான் குனிஞ்சுக்கிட்டே நிக்கிறது? சோறு தானே கிடைக்க, நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, கஞ்சி ஊத்துறேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு. எனக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய ஒன்பதுகளுக்கு என் சார்பம் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். பேசுற வெளில கேட்க கூடாதுன்னு வாட்சி காட்டுறீங்க சூச்சோமா. மாமா நான் ஒரு மாதிரியான ஆளு, ஒதுக்கமாயிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். பெண்கள் வர்க்கம்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. 4 பேருக்கு வணக்கங்க. அப்பா நாங்க கையெடுத்து கும்பிடுறோம்ல, நீனும் கையெடுத்து கும்பிடு. நான் தான் வந்தோனே தான் பொதுவா எல்லாருக்கும் வணக்கம் வச்சிட்டேன். அப்புறம் வணக்கம் வச்சு இப்படி இப்படின்னு அப்புறம் போயிட்ட. அது உனக்கு வந்து அப்புறம் ரீசன் அப்புறம் சொல்றேன். சரி வந்தமா போட்டமா போன மாட்டறக்கணும். கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. நேரத்திலே காதல் கொண்டே நடி. பொண்ணும் இல்லை ஒன்னும் யாரும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்பால போட்டுக்கப்பா.
குச்சி மிட்டாய் வாங்கி சொல்லு. குச்சி மிட்டாய் வேணாம், குருவி ரொட்டி வாங்கிட்டா. இந்த முண்டை மொழியை உருட்டி உருட்டி பார்க்காம பிச்சுக்கோ. முடிய பாரு. இன்னும் கொஞ்சம் நான் பேசுற மட்டும் தான் கேட்கணும். அடி சிரிக்கோ சிங்காரி 100 ரூபாய்க்கு சில்லறை கொடு, ஓ கண்ணத்தை பறிக்க வீடு, கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி. மாமாய் ஐ லவ் யூ. இந்த காதல் உருப்படவே உருப்படாதா? அது எங்க உருப்படும், நீங்க சொல்லி வேஸ்ட் தான். ஏன் மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் விரும்புற ஆள்லாம் பாருங்க, எனக்கு பிரச்சனை வராதாலதான். பிரியா, உன் காதல் ஜீவ சமாதி ஆகிறதுக்கு அண்ணன் ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ணன் தங்கச்சி 2 பேருமே மாமா அண்ணே. அப்படி கச்சு நிக்குதா? வல்ல வல்லக்கும் ஓய் இடுப்பு கலகாலத்து குளிரும் பெண்ணானது. வளவளக்கும் வாழையிலைய பொண்ணே. நீ பேசுற மட்டும் ஏனே வேற மாதிரியே கேக்குது. புதருக்குள்ள இருந்து பேசுற மாதிரி. வெத்தலை போட்டு அண்ணனுக்கு மொட்டை நான் கடா தங்கம். நாங்க நீட்டு தடிச்சு போயிருச்சோ. ஓ இடுப்பு கலகானது குளிரும் பெண்ணானது, அதான் எதுவும் மெய்யானது. புல ஆசை ஓடுது, நிமக்கும் நேரத்தில் ஒன்ன பார்த்து ரசிப்பேன் நடி. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி. மச்சான் என் தங்கச்சி எப்படி? ஜம்முனிக்கு தீர்மானம் எப்படி வைக்கிறாங்க? நல்ல மாமனாரா. திரும்பிக்கிட்டு வைக்குது. அப்படி வேணா எங்க ராணி அக்கா இருக்குல்ல, அதை முன்னாடி வைக்க. எங்க சரி. குடும்பம்லாம் எப்படி? எங்க ஃபேமிலிலாம் வித்தியாசமா தீர்மானம் வைப்போம். எச்சித்துப்புற ஃபேமிலி. மண்டைய புழக்க போறேன் பாரு. நாங்க அந்த லிஸ்ட்ல 3 பேர் இருக்கோம். ஒன்னு வந்து விஜயம்மா, இன்னொன்னு ராணி அக்கா, 3வது வருஷம் நானு. சரி டாக்கல் வர மாதிரி மாத்தி. ஹலோ மாமா, என்ன குசு குசு? என்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கார மக்கள் நாட பாக்குறாங்களா? என்ன கையெடுத்து கும்பிடுறாரு? ஒரே கும்பிடாலும் அதான் முன்னாடியே சொல்லிட்டாரு, பழைய சோறும் பச்சை மிளகாயின்னு. அப்புறம் என்ன கல்யாணம் ஆகலையா? சரி ஐ லவ் யூ. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். தாக்கல் வர மாதிரி மாத்தி. சோறு முடிஞ்சு, இனி சோறு கிடைக்காது. என்ன பண்ண? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, சரி என்னக்கா சுபந்தி பூ முடிச்ச சின்னக்கா, செய்தி சொல்லக்கா. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா. பாய், see you. கெண்ட விளையாடும் விளையாண்டுட்டாலும் உங்களை தான் சொல்லுது என் தங்கச்சி. உன்னையே தான் சொன்னேன். என்னையா? ப்ரோ உன்னையே தான் ப்ரோ சொன்னேன். என்னையா? ஏய் அண்ணா உன்னையே தான் நான் சொன்னேன். அப்படி மரியாதையா பேசணும். ஆத்துல காத்தடிச்சா போதும் உனக்கு தெரியாதா? அண்ணா சொன்னே மலை நினைப்பு ஐயானே உன்னை நினைப்பு சிரிக்காதே மன மனக்காதே மகிழே
என்னவோ பொய், அது என்னவோ. நல்லதொரு குடும்பம், நம்ம ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி. பாத்தியா நானே என் தங்கச்சி எப்படி கையடிக்கிறோம்னு. மோரட்ட செட கூப்பிடுது ஓரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா, ஊ பின்னால நான் வாரு குத்தம்மா. ஓரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா. ஒத்தர் ரூபா தாரேன் பொறுமை தரவை வேணா, ஒரு உதத்து பக்கம் வேணா, எடுத்துக்கிட்டு வாடி நல்லா ஓட பக்கம் போவோம். Oh my God! இவன் எங்க அண்ணன் என் கூட ஆடணும்னு முடிவு பண்ணிச்சு. இந்த டான்ஸ் ஆடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது பிரியோ. இடுப்பு ஆட்டணும்னே, கையல்லனே. அது இப்படித்தான் வருது. இன்னொரு ஆடுவேன், நல்லா பிரேக் டான்ஸ் ஆடுவோம். அஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண லவிக்க போட்டு, அஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண லவிக்க போட்டு, அஞ்சி கொண்டு போனவளே ஒன்றியர்களே. தும்பப்பூவு முள்ளு வெட்டி தொடத்தெரிய வேட்டி கட்டி, பம்பு பண்ணு மாறவிட வழிவிடுங்களே. ஐயோ என் தங்கச்சி வெக்கப்பட்டு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன்.